விஜய் வந்து இந்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். அதுக்கு வந்து நடிகர் போஸ் வெங்கட் இருக்கார்ல சார், ஜோசப் விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பேசிட்டு இருக்காரு. திரும்பவும் அந்த மதத்தை விஜய்க்கு வந்து கையில் எடுக்கிறாங்களோ? இல்லை, அவர் ஜோசப் விஜய்னு ஒரு காலத்தில் லெட்டர் பேடில் போட்டவர் தானே. ஸோ அதனால் அவரை வந்து ஒரு காலத்தில் போட்டிருக்கலாம். இப்போ அதை சொல்கிறதுக்கான அவசியம் வந்து இல்லைல்ல சார். ஜோசப் விஜய் அவர்களே ஜோசப் விஜய் அவர்களேன்னு அந்த மேடையில் ஒரு 10 வாட்டி வந்து சொல்லிட்டாரு. இல்லைங்க, அது அதிகமாக பதவி ஏற்கும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பதவியேற்றார். ஸோ அதைத்தான் இவர் சொல்கிறாரு. இவர் இன்னொன்று போஸ் வெங்கட் மாதிரி நிறைய பேர் வந்து திமுகவில் பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து விஜயை திட்டுறது தான். அப்போ அவர் விமர்சனம் பண்ணுறதை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சார்ந்த கட்சி, அவர் எடுத்த முடிவு, அவர் சொல்ல தான் செய்வார். அதை நாகரிகமாக சொல்கிறாரான்னு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதே விஜய் வந்து அவர் தரந்தாழ்ந்து அவனே இவனேன்னு திட்டினார்னா அதை நம்ம விமர்சிக்கலாம். எப்படிங்க ஒரே சினிமாவில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படிங்க இவ்வளோ தரந்தாழ்ந்து பேசுகிறீங்கன்னு நம்ம கேட்கலாம். பட் அவர் அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வாரிசு அரசியல்னு பேசுகிற நீ மன்னராட்சின்னு சொல்கிறது என்ன? வாரிசுகளின் அடிப்படையில் தான் இதை மன்னராட்சின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா டைரக்டராக இருந்தார், உங்கள் அம்மாவோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தார். ஸோ இப்படி வந்து எல்லாமே நீங்கள் திரையுலகத்துலேருந்து வந்தவர் தானே, அப்போ நீங்களும் ஒரு வாரிசு தானேன்னு கேட்குறாரு. அதெல்லாம் நியாயமான கேள்வி தானே.